குட் மார்னிங். அவ்வளோதான், காலையில் இன்றைக்கி 5 மணிக்கு எழுச்சிக்கணும்னு நினச்சோம். நேற்று 2 நாள் ட்ராவல் பண்ணதில் செம்ம டயர்டு. இப்போ மணி பார்த்திங்கன்னா இருங்க, கிட்டத்தட்ட 7:55. 5 மணிக்கு கிளம்பணும் நாங்கள். 7:55க்கு இப்போ டேரெக்டாக இப்போ ஹிரோஷிமா போகிறோம். இன்னும் என்ன ஆகும்னு தெரியல. அப்போ மார்னிங் அவ்வளோ குளிர்லாம் இல்லைங்க, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. சூப்பர். ஹலோ மாலுங்க, குட் மார்னிங். நான் பாருங்கள், வெயில் இல்லை இருந்தாலும் நம்ம கண்ணாடி போட்டுன்னு சொல்லிட்டுறாரு. ஓகே, பாய். ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன பிளான்னா, நம்ம ஒசாக்காலேருந்து ஹிரோஷிமா போக போகிறோம். ஹிரோஷிமாலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அது நான் ஹிரோஷிமா போயிட்டு அங்கேருந்து எங்கே போக போகிறோன்றதை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஹிரோஷிமாவில் வந்து இன்றைக்கி நம்ம 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாமிக் பாம் போட்ட இடம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இது 2த்தையும் தான் வந்து பார்த்தா ஹிரோஷிமாவில் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இது 2த்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அதை நான் அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? கரெக்டாக ஒசாக்காலேருந்து இப்போ நாங்கள் ஹிரோஷிமாவுக்கு வந்துட்டோம். ஹிரோஷிமா ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் என்ன ஸ்டேஷனில் எப்படி உள்ளே வரணும் வெளில போகணுன்றது மட்டும் தான் புரிய மாட்டுது. அது இன்னும் கொஞ்சம் நாளாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வந்தோன்னா ஒரு கார் ஒன்று பார்த்தேன், செமையாக இருக்குது. அதுக்கு என் பின்னாடி செமையாக இல்லை, குட்டிக்கா 2 பேர் மட்டும் போகிறா போல், செமையாக இருக்குது. இப்போ இங்கேருந்து ஹிரோஷிமா மெமோரியல் பாஸ் போகிறோம். போய் சைக்கிள் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். இங்கே வெளியில் எப்படின்னு தெரியல, போய் பார்த்துட்டு சொல்கிறோம். ஓகேவா? சூப்பர். இந்த கார் செமையாக இருக்குது. இருந்துச்சு அந்த கார். ஓகே, ஹிரோஷிமா ஸ்டேஷன்லேருந்து வெளில போகிறோம். இந்த சைக்கிள் எடுக்க நாங்கள் பாட்டு எங்கேயோ வழி தெரியாமல் இப்படியே போயிட்டுருக்கோம். பார்ப்போம். சில்கான்ஷன் டிக்கெட்ஸ். ஆமாம், நீங்கள் எல்லோரும் அப்படி தானே துவங்க. ஹிரோஷிமா ஸ்டேஷன்லேருந்து இப்போ நாங்கள் அந்த பீஸ் மெமோரியல் போயிட்டுருக்கோம். இந்த பஸ்ஸு தானான்னு தெரியல, ஏறி உட்காந்துருக்கோம். போனால் தான் தெரியும் இந்த பஸ்ஸு தானே இல்லையா. வந்துட்டோம். இடம் ஜப்பான் ஃபுல்லாக சூப்பராக இருந்தாலும் இந்த ஒரு இடம் மட்டும் பார்க்கும்போதே பாருங்க பின்னாடி இந்த இடம் தான். ஜப்பானே புதுப்பொலியோடு இருக்குது. ஜப்பானே புது பொலிவாக இருக்குது. ஆனால் இந்த ஒரு இடம் மட்டும் அப்படியே பழைய பில்டிங் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு சக்குரா ஃப்ளவர் இதுதான்.
கேமரா பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அப்படியே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அப்படியே ஒரு வீடியோ கால் பாரு அக்செப்ட் பண்ணு. அப்படியே வீடியோ கால் அக்செப்ட் பண்ணு. ஹலோ ஹலோ. இல்லை அது வாம் போட்டு அந்த இது வந்து இன்னும் எரியாமல் வந்து அணையா பார்த்துட்டுன்னு சொன்னாங்க. வாக்கிட்ட போய் பார்ப்போம். அவ்வளோதான். அந்த மியூசியத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். ஃபோட்டோ எடுக்க போகிறோம். வெளிச்சு வருங்க எங்கள் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. நரேஷ்குமார் எதுவுமே டீப்பாக சர்ச் பண்ணிட்டுருக்காரு. இதுவரையிலும் எங்கேயுமே ஸ்டக் ஆகலை எங்களுக்கு. ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப நேரமாக எடுக்கிறாரு ஃபோட்டோவை. நீ கரெக்டாக வெளிச்சம் வருங்க. அப்புறம் நீங்கள் கூட வந்துட்டு எடுக்கிறீங்க. காமிச்சிட்றாங்க. அப்படியே தான் எப்படி போகணும்? அப்படி தான் போகணும். இதுதான் இதுதான் டிக்கெட். ஒரு ஆளுக்கு 200 என்ன. சரி நாங்கள் போகலாம். தான் நம்ம கேஷ் திஸ் சைட். எஸ் மியூசியம் உள்ளே போகிறோம். ஆமாம் அவ்வளோதான். மியூசியம் பார்த்தாச்சு. மியூசியத்துலேருந்து வெளியே வந்துட்டோம். உள்ளே பார்த்த உடனே நிறைய தான் சொன்ன ஒரு பாலா படம் பார்த்த ஃபீல் இருந்துச்சுன்னு. ஒஸ்ட்டு ஐயோ. அதாங்க அவள் வெளியே வந்துட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு ஃபயர் ஒன்று எரிஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக அந்த பாம்பு போட்டப்போ எரிஞ்ச அந்த நெருப்பு வந்து ஆமாம் இன்னும் அதை அணையாமல் பார்த்துட்ருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி இதுவரையிலும் நாங்கள் எந்த சம்பவமும் பண்ணலை. இன்னி வரலாம் டே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. அது 1 hour டிலே. அதுக்கு என்ன பண்ண முடியும்? முன்னாடி பிளான் பண்ணிக்கலாம். டவல் எல்லாத்தையும் பிளான் பண்ணி நாளைக்கு குளிக்க போகணும் தெரிஞ்சா முன்னாடி இந்த ட்ரெஸ் செட் எடுத்து வச்சுட்டு இந்த பூப்பறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எடுத்துகிட்டு போவோம். சமயம் ஓகே. எக்ஸாக்டாக இந்த நெருப்பெரிய இடம் தான் பாம்பு போட்ட இடம். சொல்லுவோம். ஆமாம் வா கொஞ்சம் நேரம் பண்ணி சொன்னல. நரேஷ் நான் ஹிரோஷிமா மியூசியம் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு? தரமாக இருந்தது. சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள் மகேஷ்குமார். ஹிரோஷிமா இதுவா? வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இது ஜஸ்ட்டு பாம்பு போட்டாங்க அந்த மாதிரி மட்டும் தான் தெரிஞ்சது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது அவங்க உள்ளே வச்சுருக்க அந்த அடிப்பட்ட அந்த திங்ஸு அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. பட் ஆனால் அதை ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவும் இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ யூஎஸ் மேலே அவ்வளோ கோவம் வருது இதை பார்த்துட்டு இருக்கும்போது. என்னதான் வந்து இவங்க தரப்பு மேலே தப்புனால இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 1,40,000 பேர் இறந்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா யூடியூப்லாம் நிறைய பேர் வராங்க இங்கே இந்த மியூசியம் பார்க்க. அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்?
சரி நம்ம இவ்வளோ இது பண்ணிட்டோமேன்ட்டு ஒரு கில்ட்டியாக இல்லை அவங்களுக்குமே அந்த ஒரு கில்ட்டினஸ் வந்து 2-3 பேர்ட்ட நான் பார்த்தேன் நான். ஆனால் இங்கே அப்படி இருக்காங்க திருப்பி லைக் ஸோ இவங்க இங்கே ஒரு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரிசை வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோ. இங்கே ஒரு ஆள் இருந்தார், அவரோட கிராண்ட்பா வந்து இந்த இடத்துல அவர் வந்து அந்த யூஸ் அவங்களும் ஒரு மாதிரி கில்ட்டியாக தான் பார்க்குறாங்க. இல்லை என்ன தான் வந்து அவன் போகிறா இருந்தாலும் வந்து இவ்வளோ பெரிய அட்டாமிக் பாம்பு போட்டது வந்து ரொம்ப தப்பு. நாங்கள் ஹிரோஷிமாவிலேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. இங்கே ஹிரோஷிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு இருக்குது. ஸோ நாங்கள் அங்கே எங்கேயும் போகல. ஏன்னா நாங்கள் வந்து ஹிரோஷிமாவில் முக்கியமாக பார்க்கணும்னு நினச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த அட்டாமிக் பாம்பு போட்ட அந்த ஒரு இடமும் அப்புறம் அந்த மியூசியம் மட்டும்தான். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா கேஸ்டல் இருக்குது. அந்த ஹிரோஷிமா கேஸ்டல் வந்து நம்ம இங்கேருந்து வந்து இன்னொரு ஐலாண்ட் போகிறோம்னு சொல்லி தெரியுங்களா, அந்த போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் இருந்தே கூட நம்ம அதை பார்க்கலாம். ஐ திங்க் வந்து நான் போகும்போது கூட உங்களுக்கு காட்டுறேன். இது இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹிரோஷிமா கேஸ்டல். நாங்கள் அதை பஸ்லேருந்தே பார்த்தோம். இங்கேருந்து பார்க்கவே வந்து பார்த்தா ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கேருந்து நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா மியாஜிமான்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த மியாஜிமாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெரி எடுத்து அந்த ஃபெரி மூலிமா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்ட் உள்ளே போகிறோம். அந்த ஐலாண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இட்சுகுஷிமா ஷெரின்ற அந்த ஒரு இடத்துக்கு போகிறோம் நாங்கள். இட்சுகுஷிமா ஷெரின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பானீஸ் டெம்பிள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜப்பானீஸில் வந்து ஃபேமஸான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மாதிரி வந்து இது ஒரு இது இருக்கு இல்லைங்களா, வுட்லேயே வந்து ஒரு கேட் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா கடலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க.
ஸோ நம்ம வந்து அந்த ஃபெரியில் போகும்போதும் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். அங்கே போய்ட்டு அந்த ஐலாண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அதனுடைய வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து அங்கே தான் போகிறோம். இங்கேருந்து நாங்கள் எப்படி போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா மியாஜிமான்ற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனோம். ரயில்வே ஸ்டேஷன் பேர்லாம் என்னென்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் நாங்கள் அந்த ஜப்பான் ட்ராவல் ஆப் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஆப்பில் அப்படியே போட்டோம். அது என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்ணோம் போனோம். இங்கேருந்து அந்த ட்ரெயின் ட்ராவல் ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஆர் பாஸில் வந்து கவர் ஆகிடுச்சு. அதே போல் அந்த மியாஜிமாவில் இருந்து அந்த இஷிகுஷிமா ஷெரின் போகிறதுக்கான அந்த ஃபெரி ட்ராவலுமே ஜேஆர் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிடுச்சு. நாங்கள் 100 yen மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ண எக்ஸ்ட்ரா பே பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபீஸ்ன்ற மாதிரி வாங்கினாங்க. பட் ஆனால் இந்த ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹிரோஷிமா போகலாடா நம்ம. ஷின் அகுஷிமா ஷெஸ்டர். ஓகே, உள்ளே போகிறோம். ஜப்பானில் இது சிட்டி கூட இல்லை, ஹிரோஷிமா பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டேஷனில், என்ன ஸ்டேஷன் தெரில, நீ பாருங்கள் இவ்வளோ காலியாக இருக்க பாருங்கள் ஸ்டேஷனு. யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான். இன்னும் ஒரே ஆள் மட்டும் அங்கே உட்காந்துருக்காங்க. ஓகே, செம்மையாக இருக்குது. சரின்னு போகிறோம். ஃப்ரெண்டில் போகலாம்.
ஹிரோஷிமா ஷெரிங் அது ஒவ்வொருக்கு பாருங்கள் அந்த ஷெரிங் இங்கே பாருங்க அங்கே தான் இங்கே தான் இருக்குது அந்த ஷெரிங் அந்த ஆர்சியில் தான் போயிருக்கோம் தான் போயிட்டுருக்கோம் ஹிரோஷிமா மியூசியம் பார்த்துட்டு இது பேர் வந்து ஏதோ ஷெரிங் அவங்க போயிட்டுருக்கோம் ஓகேவா சரிண்ணா இறங்கிட்டோம் ஜிமோ அதே போல தானே இருந்துச்சு சேர் பாஸ் எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படிலாம் நல்லா யூஸ் பண்ணுறோம் மழை பெஞ்சிட்டே இருக்குங்க நான் அப்பயே சொன்னேன் 20 மழை பெய்யுங்க பயங்கர அதுனா போடுறேன் ஆட்டம் லீவ்ஸ் அந்த ஆட்டமில் என்ன கலர் சேஞ்ச் ஆகுமா அந்த லீவ்ஸு ஆட்டம் நம்ம நாரா பார்க் போகவே வேணாம் இங்கேயே இருக்கு போன் ஆமாம் ஆமாம் அப்படியே போகலாம் இன்னைக்கு கேமரா பிடிங்கி சாப்பிடாம விடாதுன்னு நினைக்கிறேன் அரே சார் பார்த்துட்டு போடுவோமா மச்சான் ட்ரெஸ்ஸு இப்போ கேட்டு போய் நீ வாங்க மாட்டேன் சரி வா அடுத்த பெரிய எத்தனை மணிக்கு போனால் நம்ம இல்லை மரம் இப்படி இருக்கு பாரு ஏறி வந்ததுக்கு ஒர்த்து கரெக்டாக இதெல்லாம் ஒரு உப்பு காத்துலேயும் ஓகே சார் இங்கே பாரு பில்லர் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படியே நிற்க வச்சுருக்காங்க இது பாரு தெரியும்
சும்மா அப்படியே நிற்க வச்சுருக்காங்க. இது அப்படி பாருங்க, பாரு. ஆமாண்டா, இதை பார்த்து தெரியுது. அவ்வளோதான் கைஸ். அந்த இட்சுகுஷிமா ஷெரின்னு வந்து பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் ஃபெரி ஏறி வந்து பார்த்தா மியாஜிமாவே வந்துட்டோம். ஸோ அந்த மியாஜிமாவிலேருந்து இப்போ என்ன பிளான்னா மறுபடியும் வந்து ஹிரோஷிமா போயிட்டு ஹிரோஷிமாவிலேருந்து புல்லட் ட்ரெயினில் வந்து ஒசாக்கா போயிட்டு இன்றைக்கி ஒசாக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம நைட் மார்க்கெட் சுற்றி பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல் இன்னும் ரவுண்ட் வந்துட்டு அங்கேயே நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட் எதுனா சாப்பிட்டுட்டு போயிட்டு இன்றைக்கி இருந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிளான். அவ்வளோதான். இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஹிரோஷிமாவுடைய அந்த அட்டாமிக் பாம் போட்ட அந்த ஒரு பில்டிங், தென் மியூசியம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியாஜிமாவில் இருக்க அந்த இட்சுகுஷிமா ஷெரின். ஸோ இந்த பிளேசஸ்லாம் மட்டும் கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சுது. இதுதான் ஓகே, கிட்ட போகிறாங்க. இதுதான் நம்ம கிட்ட போகிறோம். நம்பர் 3 தாண்டா இருந்துச்சு. நைஸ் நைஸ் நைஸ். Hey, hey. No one said the car here. Hey, it's James. Okay. ஏய், எதுக்கு இதெல்லாம் தானே வருது? ஏய். bro, இதுவும் மேஜிக். Last time, okay. This is how using my hand. Okay, this is how using my hand. In the middle, what do you see? And the shuffle. So then, here. 私の時間返してほしい。Check, okay, check it. Wing is normal. Thank you. Make it normal. இது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வெறும் டிஸ்பிளே தான். பட் மொய்தியாரா அந்த கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3D மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. அந்த பில்டிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியை காப்பாற்றுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் ஒன்று வரும், பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்களா. நல்லா சீரியஸாக நான் ஜப்பானில் வந்து ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது என்னன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாகவே அந்த பில்டிங் ஃபுல்லாகவே ஒரு எல்இடி வச்சுட்டு அதை இது பண்ணுறாங்க. சூப்பராக இருக்கு. ஸ்பேஸ்ஷிப் வந்து காப்பாற்றுவோம். இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு ஆட் ஒன்று வரும். மெடிஷன் நம்மக்கிட்டே பண்ணானே அவன் தானே.